இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? ரொம்ப டிஃப்ரெண்டான ஒண்ணு, மாம்பழத்துல ஊறுகாய் பண்ண போறோம். மாங்காய் ஊறுகாய் ஓகே, மாம்பழத்துல பச்சடி பண்ணலாம். இல்ல மாங்காயில தான் பச்சடியும் பண்ணுவாங்க. ஆமா, மாம்பழத்துல என்ன பண்ணலாம்? ஜூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்மூதி பண்ணலாம். இந்த மாதிரி மாம்பழத்துல புளிச்சேரி பண்ணுவாங்க. நம்ம வந்து மாம்பழத்துல வந்து ஊறுகாய் பண்ண போறோம். மாம்பழத்தை ஊறுகாய். ஓகே, சோ மாம்பழம் ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மாம்பழம், கூழ், வெல்லம், மஞ்சத்தூள், கடுகு, வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம், பூண்டு, வெந்தயம், பச்சை மிளகாய், எண்ணெய். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஊறுகாய்க்கு வந்து கெட்டு போகாம இருக்கணும், ரொம்ப நாள் அது தாங்கணும். இன்னொன்று வந்து அந்த அந்த ஒரு டேஸ்ட் வந்து எதனால வரும்னா, வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம வந்து ராவா வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி போனதுனால தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேலையை தான் செய்ய போகிறோம். ஓகே, அதை எடுத்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்து பண்ணலாம். ஓகே, சட்டி இப்போ லைட்டாக காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 3 ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இதை வந்து பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப வெந்தயம் வந்து வறுந்துருச்சுன்னா கசக்கும் ரொம்ப. இல்லை, ஆமாம் கசக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது நம்ம ஆமாம் கடுகும் கசப்பு தன்மை இருக்கும். இது லைட்டாக நம்ம அந்த ஒரு சின்ன ஹீட் பட்டதுமே நம்ம ஆற வச்சு பொடிச்சிப்போம். ஓகே, இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பொடிச்சிடலாம். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்களா? சிம்ல இருக்கு. ஓகே, ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம தனியாக மாற்றி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறுனதும் நம்ம பொடிச்சிட்டு போகிறோம். ஓகே, ஸோ கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம வந்து வெறும் தவால போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துருக்குறோம். அதை இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா பொடிச்சுக்க போகிறோம். ஆமாம், இப்போ நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கடாய் வந்து ஹீட்டில் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக அடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். ஊறுகாய்னாலே கொஞ்சம் எண்ணெய் மிதக்க தான் இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இன்னொன்று கெடாமலும் இருக்கும் அது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி அளவுனா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுன்னு போல் போட்டுக்கலாம் எண்ணெய். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட் வார்மில் இருக்கும் போதே கடுகு போட்டுக்கலாம். அது அப்போ பொடி நம்ம ரொம்ப அதிகமாக பொரிய வேண்டாம், லைட்டாக பொரிஞ்சோம். ஏன்னா நம்ம கடுகை வந்து பவுடர் ஆக்கியும் போட போகிறோம். அப்புறம் ரொம்ப கசப்பு தட்டிடும், அதுக்காக. ஓகே, ஸோ அது லைட்டாக அப்படியே வெடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் போட்டிங்கன்னா அதுக்கு எல்லாமே சீக்கிரமாக கருகிடும். இன்னொன்று வெடிக்கிறது எல்லா பக்கமும் பட்டோம். அதை விட மெயின் இதில் நம்ம வந்து பொடிச்சும் போட போகிறோம். அந்த கசப்பு தன்மைக்காக தான் இது மெயினாக நம்ம வந்து எண்ணெய் ரொம்ப காயறதுக்கு முன்னாடி போட்டது. இப்போ லைட்டாக சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து பூண்டும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். இது லைட் வார்மில் இருக்கும் போதே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டில் போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாமே தெரிக்கும். ஸோ வார்மில் இருக்கும் போதே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கடுகு லைட்டாக அது பொரியறதுக்கு போதே நம்ம வந்து பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டு அதை நல்லா இது பண்ணுறோம். ஆமாம், இப்போது அந்த காரம் எல்லாமே அதில் இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்டேஜில் இந்த மாம்பழத்தோட விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தோல் எடுத்து அதை வந்து மையா விழுதை எடுத்து வச்சிருக்கிறோம். அண்ட் இதுக்கு எத்தனை மாம்பழம் நம்ம எடுத்துருக்கோம்? இது நான் வந்து ஒரு 2-3 மாம்பழம் எடுத்திருக்கேன். 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பழுத்த பழமாவும் எடுத்துக்கலாம்,
இல்லை முக்காவாசி பழுத்த பழமா அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதுல எந்த மாம்பழம் வேணா யூஸ் பண்ணலாமா? நார் இல்லாத பழமா பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, பெட்டர். சூப்பர். ஸோ இப்போ வந்து மாம்பழத்தோட அந்த எண்ணெயில போட்டு நல்லா அது வந்து கலரணும், அது நல்லா வதங்கணும், அதுக்கு டைம் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது நல்லா இப்போ இந்த எண்ணெயில அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே அந்த எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ இதை வந்து வறுத்தெடுத்ததை பொடிச்சு கொண்டு வந்துடுறோம். கடுகு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் வறுத்துட்டு பொடிச்சிட்டு வரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதை வந்து பொடிச்சு கொண்டு வந்தாச்சு. ஸோ பொடிச்ச பொடி வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நல்ல நைஸாக அப்படி வந்து பொடிச்சிருங்க. அண்ட் இந்த ஸ்மெல் பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்னும் அந்த ஊறுகாய் ஃபீலே வந்து கொடுக்கும். ஸோ இது எந்த ஊறுகாய் செஞ்சாலும் இது வந்து போடுவாங்க. அண்ட் எண்ணெயில் வந்து நல்லா மிதந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது, திக்கான பேஸ்ட்டாக ஆயிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஏன்னா ஊறுகான்றதுனால உப்பு கொஞ்சம் நல்லா காரம் உப்பு எல்லாமே அதிகம். யூஸ்வலி ஊறுகாய் எந்த ஊறுகாய் இருந்தாலுமே அது பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படி தானே இருக்கும். இதில் அப்படி இல்லை, பேஸ்ட் பதத்துலேயும் ஊறுகாய் இருக்கும். மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தக்காளி ஊறுகாய்லாம் போனீங்கன்னா பீஸ்லாம் எடுத்து சாப்பிட முடியாது. ஆமாம். ஸோ ரொம்ப அதாவது ஆக முடியாத பொருட்கள் மட்டும்தான் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் கூலாயிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த பொடி அது நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் இது நம்ம இதை அப்சர்வ் பண்ணிக்க எல்லாத்தையுமே. அடுத்து இதில் நான் என்ன போட போகிறேன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம். ஆமாம், வெறும் மிளகாய் தூள். ஊறுகாய்க்கான கலர் வந்து இதில் தான் நமக்கு கொடுக்க போகுது. காரமும் இதில் தான் கொடுக்க. ஆமாம். இதில் 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. நம்ம இன்னும் கூட எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே. அதை அப்சர்வ் பண்ண தான் நம்ம போடணும். ஃபுல்லாகவே மொத்தமாக கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இழுக்க அப்படி. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம எந்த அளவு வரைக்கும் எண்ணெயை விட்டு விட்டு கிண்டணும்? அதாவது இது இந்த மாம்பழம் வந்து அதில் வந்து நல்லா குக் ஆகணும். அது எப்படி? அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம போட எண்ணெயை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குன்னா அது இன்னும் ரெடி ஆகலை. நம்ம போட்டோம் எண்ணெய் வந்து மேலேயே தான் நிற்குதுன்னா அது ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம், அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டாவது ஒரு வாட்டி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு குறிக்கரண்டி அளவுக்கு போடணும். அடுத்து மறுபடியும் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2வது குழிக்கரண்டி அளவு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னா இல்லை, இப்போ நம்ம மசாலாஸ்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். ஓகே. இது மற்ற ஊறுகாய் மாதிரியே அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேஸ்? ஆமாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இது மாம்பழம் பழமாக இருக்குதே, அதனால தாங்குமா? நம்ம ஆயிலில் போட்டு நல்லா குக் பண்ணிட்டோம். அது இல்லாமல் நம்ம வெந்தயமும் கடுகும் போட போகிறோம். ஸோ அதனால கண்டிப்பாக தாங்கும். ஓகே. ஸோ இது வந்து எப்பவும் போல ஊறுகாய் மாதிரி சைடில் இந்த தொட்டு சாப்பிட்ற மாதிரி தானே? இல்லை அதே மாதிரி தான் டிஃபனுக்கு அப்படிலாம் தோசை இட்லிக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம். இல்லை ரைஸ்க்கு நம்ம இதை போட்டோம் சாப்பிடலாம். ஓகே. நல்லா இப்போ ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க இந்த பொடியை 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டோம். ஓகே. ரொம்ப போட வேண்டாம், ஒரு 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணால் மட்டும் போதும். அதாவது 3 மாம்பழம், மீடியம் சைஸ் மாம்பழம் 3 எடுத்ததுக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ண போதும். நீங்க உங்களுடைய குவான்டிட்டியை பார்த்துட்டு ஆட் பண்ணுங்க. நீங்க ஒரு 4-5 மாம்பழம் எடுத்துட்டு அதுக்கு 1 ஸ்பூன் போட்டீங்கன்னா அந்த ஊறுகாய் ஃபீலே வராது. அது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் அந்த ஃபீல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு 5 மாம்பழம்லாம் போறீங்கன்னா இப்போ 2 ஸ்பூன் தாராளமாக போடலாம். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாம்பழம் வேணாலும் செய்யலான்ட்டாங்க. யூஸ்வலாக மாம்பழம் நிறைய பேர் இந்த சீசனில் வீட்டுக்கு வரவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளால வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய மாம்பழம் சாப்பிட இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் மேக்கு அப்புறம் உங்களுக்கு ஜூன்லலாம் மாம்பழம் கொஞ்சம் கிடைக்கும். பட் ஆனால் அந்த டேஸ்ட்டில் கிடைக்காது. ஸோ மே மந்தில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சோன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சோம். இப்போ நிறையவே மாம்பழம் வந்துருச்சுன்னும் போது ஒரு சில பேர் வீட்டில் அவ்வளோ மாம்பழம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது ஒரு ஊறுகானும் போது அஃப்கோர்ஸ் எடுத்து சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அண்ட் இது ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே வந்து வச்சு சாப்பிடலான்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஆயில் அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. பட் இப்போ நான் செகண்ட் போட்டிருக்க ஆயில் வந்து அப்சர்வேஷன் நடக்கல, அப்படியே தான் இருக்கு. ஃபுல்லாகவே அது குக் ஆகிடுச்சு. அது நல்லாவே குக் ஆகிடுச்சு.
ஸோ இதில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் போல் வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம், நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி நல்ல காரசாரமாக செய்யறதுக்கு போடுவாங்க. இப்போ பூண்டு ஊறுகால இல்லைன்னா மற்ற ஊறுகாலெல்லாம் போட்டு பார்த்துருக்கோம். இல்லை, ஒரு சிலர் வந்து மாம்பழம் வந்து நம்ம எல்லா பழமும் உங்களுக்கு தித்திப்பாக இருக்காது. ஒரு சில பழம் தான் ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு சில பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மைல்டான அளவுக்கு தான் ஸ்வீட் இருக்கும். ஸோ அதனால் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு பீஸ் ஆஃப் வெல்லம் போட்டுக்கிறது அந்த டேஸ்ட்டை வந்து அது கொஞ்சம் வந்து தூக்கி கொடுக்கும். ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலுமே அது பழமா இருக்கு, காயா இருக்குன்னு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாம்பழம் வேணால் செய்யலாம் போது உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்காய், பெங்கனப்பள்ளி, அதுவும் ஒரு சீசன் முடிய முந்தைய சீசனுக்கான மாம்பழம்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னா அந்த மாதிரி அந்த மாம்பழத்தெல்லாம் கூட நீங்கள் அரைச்சி இதில் வந்து செஞ்சிடலாம். நார் இல்லாத மாம்பழமாக மட்டும் இருக்கணும். ஸோ நார் வரக்கூடியதுன்னா செந்தூரா வருமா? ஆமா, செந்தூரா, நீல மாம்பழம் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நார் வரும். தோல் எல்லாம் லைட்டா கசக்கும்னு சொல்லுவாங்க. திக்கான ஸ்கின் இருக்கும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ அந்த எண்ணெய், அந்த காரம், புளி, அந்த உப்பு எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல இருக்கு. ஓகே, நம்ம போட வேண்டியது எல்லாமே போட்டு. ஆமா, எல்லா இன்கிரீடியன்ஸும் நான் போட்டாச்சு. ஓகே. ஸோ மாம்பழ ஊறுகாய் வந்து நம்ம ஆயிலெலாம் விட்டு நல்லா அது வந்து குக் ஆகட்டும் சொல்லி டைம் சொல்லியிருந்தோம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து அது ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாத்தையுமே பாருங்க வெளியே அது விட்டுடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆயிலோடய எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா? ஆயிலோடு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து அது கெட்டு போகாமல் இருக்கணுன்ற போது அது ஆயிலோட தான் இருக்கணும். நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போது அந்த ஆயிலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ எடுத்து மாங்காய் ஊறுகாய் எடுத்து போட்டு சாப்பிட்றோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எடுத்து போடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆயில் வந்து வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி தொக்கு மட்டும் தான் நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். எனக்கு என்ன ஸ்மெல் வருதுன்னே புரியலை. எனக்கு எல்லா ஸ்மெல்லும், இப்போ மாங்காய் ஊறுகானா அது ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வரும், பூண்டு ஊறுகானா அது ஒரு ஸ்மெல் வரும், இஞ்சி ஊறுகாய் ஒரு ஸ்மெல் வரும். இது எனக்கு வந்து பழம் ஸ்மெல்லும் வருது, ஊறுகாய்க்கான ஃப்ளேவரும் வருது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிறோம். 3 ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு லைட்டாக அதை பொன்னிறமாக வறுத்து அதை வந்து நுணுக்கி பவுடர் ஆக்கிக்கிறோம். அடுத்து மறுபடியும் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிறோம். அதில் எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் கடுகு, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கிறோம். அடுத்து பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூளும் நல்லா பொரிஞ்சதும் மாம்பழத்தோட விழுது வச்சுருக்கோம், அந்த விழுதியை அதில் போட்டு அந்த எண்ணெயை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். காரத்துக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த வெந்தயத்தையும் கடுகையும் பவுடராக நுணுக்கிக்கிறோம். அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம் போட்டு அந்த ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்மளுடைய மாம்பழ ஊறுகாய் ரெடி ஆகிடும்.